இன்றைக்கி நம்ம கேரமல் புட்டிங் செய்கிறோம். அது எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம கேரமல் செய்யணும். ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கணும். 3 ஸ்பூன் அளவுக்கு ஜீனி போட்டுக்கணும். போட்டுட்டு அது ப்ரௌன் கலர் வர வரைக்கும் அப்படியே கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். கேரமல் ரெடி ஆன உடனே ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அதில் ஃபுல்லாக விட்டுட்டு அடி ஃபுல்லாக ஒரே மாதிரி படுற அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ஒரு பாத்திரத்தை எடுத்து 2 முட்டையை எடுத்து உடச்சி விட்டுக்குங்க. அதில் ஒரு 4 அல்லது 5 ஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டுக்குங்க. போட்டுட்டு வெண்ணிலா எசன்ஸு 1 ஸ்பூன் விட்டுக்குங்க. நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விடாத கெட்டியான பால் நல்லா காய்ச்சி வச்சுக்கோங்க. அந்த பாலை நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிற முட்டைக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக விடணும். நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பாலும் முட்டையும் சேர்ந்ததை கேரமில் வச்சுருக்க பாத்திரத்தில் ஃபுல்லாக அப்படியே ஊற்றிடணும். நல்லா ஊற்றின பாலை டிஃபன் பாக்ஸில் நல்லா டைட்டாக மூடி இட்லி குக்கர் அதுக்குள்ளே தண்ணி விட்டு நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரியே இருக்கும். அதுக்குள்ளே அந்த பாத்திரத்தை மூடி போட்ட பாத்திரத்தை வச்சு மூடி வச்சிடணும். மீடியம் ஃப்ளேம் வச்சு 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் அப்படியே வேக வச்சிடணும். நல்லா ஆறின உடனே ஃப்ரிட்ஜில் ஒரு 1 ஹவர் இருக்கிற அளவுக்கு வச்சிடணும். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த உடனே திறந்துட்டு கத்தி வச்சுட்டு சைடெல்லாம் அப்படியே கீறி விடுற மாதிரி பண்ணி பிளேட்டை டிஃபன் பாக்ஸ் மேலே வச்சுட்டு அப்படியே தலையீழாக கவுத்திடுங்க. கவுத்திட்டு அப்படியே மெதுவாக எடுத்தோம்னா உடையாமல் நல்லா வந்துடும். நல்ல ஸ்வீட்டான கேரமல் புட்டிங் நல்லபடியாக வந்துடுச்சு. இது யார் வேணாலும் ஈஸியாக செய்ததுதான். கட் பண்ணும்போது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக அப்படி வருது பாருங்கள். இது நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.